Okay, so welcome to the Datapedia. Your voice clear आता? Am I audible clearly? Yes, are you able to talk? Hello. I'm fine. Voice clear. Okay, so இன்னைக்கு as usual first session அடுப்போட concept நம்ம பார்ப்போம். So Hadoopன்றது உங்களுக்கு ஐடியா இருக்கும். So any comments? What is Hadoop? Hadoopே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குனா நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்குறேன். அதனால I don't like to boring you. So what do you think about Hadoop? What do you think about big data? Anyone? You have idea? ஏதாவது சொல்றீங்களா கலை? எனக்கு கேட்கல. Okay, so Hadoop is nothing but it's a distributed parallel processing. We are going to handle it, and it passes into the spread docketing team. Hadoopல ரெண்டு டாபிக் தான் இருக்கு, ரெண்டு லேயர் ஆக்சுவலா. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது ஸ்டோரேஜ் லேயர் அப்படின்னுவோம், அப்புறமா ப்ராசஸிங் லேயர் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த லேயரை பேஸ் பண்ணி தான் 4 வீஸ் ஜென்ரேட் பண்ணாங்க, வேல்யூம், வெலாசிட்டி, வெராசிட்டி அண்ட் வெரைட்டி. இந்த 4 வீஸும் இந்த ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் லேயரை நம்ம யூஸ் பண்ணுறது SDFS அப்படின்னு எங்கே டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ப்ராசஸிங் லேயரை மேப் ரெடியூஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ ரீசெண்ட் அப்கிரேட் வெர்ஷனில் இந்த ப்ராசஸிங் லேயர் மட்டும் நிறையா மாறிடுச்சு. இன்மெமரி அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் டெஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டோரேஜ் லேயர் ஸ்டில் HDFS யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் HDFS சப்போர்ட்டட் க்ளவுட் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஷார்ட் ஐடியா எப்படி ஹடூப்போட பேக்கெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. இதுக்குள்ள ஒன்னொன்னுமே ரன் பண்ணும்போது சில டீமன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டீமன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இன்டர்வியூவில் டீமன்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ என்ன டீமன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டேட்டா செகண்டரி நேம்னோ யார் அப்ளிகேஷன் மாஸ்டர், கண்டெய்னர், முன்னாடி மேலே ஏறணும், resource manager, also known as job tracker, load manager, also known as task tracker. இதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் மாஸ்டர், கண்டெய்னர். அப்புறம் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இது எல்லாமே தெரியும். ப்ராசஸிங் லேயரில் இருக்க ரிசோர்ஸ் அலோகேஷன் கான்செப்ட்ஸ், இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஜூ கீப்பர் இருப்பாரு. அப்புறம் வேற என்ன வருவார் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர், blocks. So blocks
and then input state உள்ள இருக்க டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் லேயர், ஸ்டோரேஜில் பிளாக் புக்லாம் இன்புட் ஸ்பிரிட் வரும். இன்புட் ஸ்பிரிட்டை பேஸ் பண்ணி ஹார்ட்பீட், பிளாக் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சொல்லிட்டேன். பிளாக் சைஸ் இல்லை, பிளாக் சைஸ், இன்புட் ஸ்பிரிட்குள்ள ஹார்ட்பீட்டுக்கு அப்புறமா பிளாக் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பிளாக் ரிப்போர்ட்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணி என்ன பண்ணால் நேம் நோடோட ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ எஃப்எஸ் இமேஜஸ், ரெப்ளிகேஷன்ஸ், எடிட் லாக் வருது. எடிட் லாக் பிளாக் ரிப்போர்ட்டுக்கு அடுத்தது வருது. ரெப்ளிகா ஃபாலோ பண்ணிட்டு எஃப்எஸ் இமேஜஸ் இருக்கு. சொல்லிட்டோம். இதுதான் உள்ள ப்ராசஸ் நடக்கிறது. ஹடூப் கிளஸ்டர் ரன் ஆக போகுதுன்னா இவ்வளவும் பேக் எண்ட்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணும். இது எல்லாமே டீமன்ஸ் வரும். நேம் நோட், டேட்டா நோட், யான், அப்புறம் அப்ளிகேஷன் மாஸ்டர், கண்டெய்னர், இது எல்லாமே டீமன்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜர்னு ஒரு பேக்கேஜ். அப் டு இது வரைக்குமே கன்சிடர் பண்ணும். ஃபர்ஸ்ட் 9 திங்ஸ் பார்த்தீங்கன்னா டீமன்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டீமன்ஸ் நடக்கிற ப்ராசஸோட கான்செப்ட்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு we can go forward. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒரு நேம் நோடு இருக்குன்னா இந்த நேம் நோடு கீழே டேட்டா நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நேம் நோடு தான் எல்லாத்தையுமே மாஸ்டராக இருந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. நேம் நோடுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ எங்கே என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டாடேட்டானா எந்த பாத்தில் என்ன டேட்டா வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 1 GB ஆஃப் டேட்டாவை நான் இப்போ ஹடூப்பில் ஸ்டோர் பண்ணுறேன்னா அஸ் அ கிளைண்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபைலோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா abc.txt. இந்த ஃபைலை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா நேம் நோட் இந்த ஃபைலை பிளாக்ஸை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். பை டிஃபால்ட் 128 MB. அதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி 8 பிளாக்ஸை ஸ்டோர் பண்ணணும். இந்த 8 பிளாக்ஸில் 4 இங்கே இருக்கலாம், 2 இங்கே இருக்கலாம், இது 2 இங்கே இருக்கலாம். இதுக்கப்புறம் இதோட ரெப்ளிகாஸ் இருக்கு. இந்த ரெப்ளிகா டேட்டா இங்கே இருக்கலாம், இந்த ரெப்ளிகேஷன் இங்கே இருக்கலாம், இல்லை இந்த ரெப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த ரெப்ளிகேஷன் வச்சுப்போம். இது எல்லாமே வந்து நேம் நோட் மானிட்டர் பண்ணியிருக்கோம். டேட்டா நோட் 1ல abc.txt ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிளாக்கோட ஐடி பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடி 1 2 3. இதில் வந்து டேட்டா நோட் 1ல இந்த டேட்டா இருக்குது. இதோட ரெப்ளிகா பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 2ல இருக்குது. அதோட பிளாக் ஐடி ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா 3 4 5. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நேம் நோட் வச்சுருக்கோம். ஏன்னா இமீடியட்டாக நேம் நோட் வந்து ரெக்கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உடனே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபர்தராக அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிறதுக்கு நேம் நோட் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ரெக்வஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. சரி, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க நேம் நோட்டில். சரி, ஹடூப்பில் அந்த நேம் நோடு எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்புட் எடுத்து வச்சிச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற இந்த ஒன்லி மெட்டாடேட்டா ஸ்டோர் பண்ணுறத நேம் நோடு அப்படின்னுவோம், இல்லை மாஸ்டர் அப்படின்றோம். ஆக்சுவல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து டேட்டா நோட்ஸ் அப்படின்னுவோம், இல்லை ஸ்லேவ்ஸ் அப்படின்னுவாங்க. மோஸ்ட்லி டேட்டா நோட்ஸ் தான் ஹடூப்பில் வரும்போது ஒவ்வொரு டேட்டா நோட்ஸ்லேருந்து ஆக்சுவல் டேட்டாவும் மானிட்டர் பண்ணிடும். இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் ப்ராசஸிங் லேயரில் ஒருத்தர் வராரு, அவர் தான் யான்.
ஸோ யானோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ இதை ப்ராசஸ் பண்ணால் யான் தான் வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவார். இது டோட்டலாக ஒரு கிளஸ்டராக வச்சோம்னா டேட்டா நோட் ஒன்றுமே வந்து ஒரு 8 GB ரேம் இருக்கு, ஒரு 4 கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 நோட் அண்ட் 4 டோட்டலாக இருக்கு. ஸோ 3 மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஈக்குவல் டு 24 GB டோட்டலாக ஒரு கிளஸ்டர் இருக்கு அண்ட் 12 கோர்ஸ் இருக்கு. இதுதான் இங்கே யான் வச்சுருக்க ரிசோர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் யான் கீப் பண்ணுது. ஸோ இந்த 24 GB நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா தான் ப்ராசஸ் பண்ண போறீங்க. ஸோ ஒரு ஜாவா கிரியேட் பண்ணும்போது இதுக்கு 1 GB அலோகேட் பண்ணும் அவுட் ஆஃப் 24 GB. ஆஸ் வெல் அஸ் 12 கோர்ல இந்த 1 GB ப்ராசஸ் பண்ணால் 2 கோர் அலோகேட் பண்ணால் போதும் அவுட் ஆஃப் 12 கோர். இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் யான் தான் எடுப்பாரு. இந்த டிசிஷன் எடுத்து ரிசோர்ஸ் மேனேஜருக்கு பாஸ் பண்றாரு. ஓகே, ஒன்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜர் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இதுதான் நடக்குது. ஜஸ்ட் ஒரு ஓவர் அடுப்புல என்ன நடக்குதுன்ற மாதிரி. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? கலை ஏதாவது நீங்க சொல்றீங்களா? எனக்கு உங்க வாய்ஸ் மட்டும் கேட்கல. ஐம் நாட் ஷூர். மற்றவங்களுக்கு கேட்குதுங்களா? இல்ல கலை அவங்களோட வாய்ஸ் நீங்க ஏதாவது சொன்னீங்களா? கலை செல்வி ஏன்னா அன்மியூட் பண்றீங்க அப்புறம் வரீங்க. எனக்கு ஆனா எதுவுமே வாய்ஸ் மட்டும் கேட்கல. Can I proceed? Next. ஆக்சுவலி எனக்கு டவுட் இருக்குங்க. கேளுங்க. இப்போ வந்து அந்த 1 GB ஆஃப் டேட்டா வந்து நான் வந்து இப்போ வந்து நோட் 1லயோ நான் வந்து போட்டுட்டு இருக்கும் போதுலே வந்து எனக்கு ஏதாவது ஒரு டைம்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல முதல்ல ஒரு என்ட்ரி வந்து நேம் நோட்ல விழுந்துட்டு அப்புறமா டேட்டா நோட்ல போகுமா, இல்லைன்னா வந்து டேட்டா நோட்ல போட்டுட்டுக்கு அப்புறமா நேம் நோட்ல அந்த என்ட்ரி போய் விழுமா? ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா செக் சம் அப்படின்வாங்க இந்த நேம் பேர் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது. ஸோ செக் சம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் பின்னாடி. இப்போ நீங்கள் உள்ள டேட்டா ஸ்டோர் பண்ண பார்க்குறீங்க, டேட்டா ப்ராப்பராக ஸ்டோர் ஆகலன்னு வைங்களேன், இந்த செக் சம் ஃபிளாக் வந்து நெகட்டிவாக காட்டும். அதாவது ராங்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்னு சொல்லும். ட்ரூவாக இண்டிகேட் ஆகலைன்னா நேமோட இந்த டேட்டா உள்ள ஸ்டோரே பண்ணாது. ஸோ இப்போ ஏதாவது ஃபெயிலியர், இப்போ 1 GB 512 MB ஸ்டோர் ஆயிடுச்சு, 512 MB ஸ்டோர் பண்ண முடியல, மிடில் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை ஃபைல் கரெக்டாக இருக்குது, இல்லை நெட்ஒர்க் ஏரர், எதுவாக இருந்தாலும் சரி இந்த செக் சம் வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ இவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க, நாங்கள் இந்த டேட்டாவை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இந்த செக் சம் மூலமாக அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நேம் நோடுக்கு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணும் அண்ட் இட் வில் பி ஆட் இன் த லிஸ்ட். அவங்க தனியாக வச்சுக்க அந்த மெட்டீரியல் வந்து அப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலைன்னா நேமோட அது ஃபீட் பண்ணவே பண்ணாது. அது வரைக்கும் ரேம்ல அதாவது ரன் டைம் மெமரியில் வச்சுட்டு கேஷ்லேருந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். டேட்டாவும் உள்ள ஸ்டோர் ஆகாது. டேட்டா ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் நேமோட உள்ள ஃபாலோ பண்ணும். இது இன்டர்மீடியட் ஃபிளாக்ஸ். ஓகே, தேங்க்யூ. Any other question? Okay, fine. இப்போ நேம் நோடு நமக்கு தெரியும். ஆக்சுவல் மெட்டாடேட்டா ரெஃபரன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறது நேம் நோடு. டேட்டா நோட்னாலும் இப்போ நமக்கு தெரியும் எங்கே டேட்டா இருக்குது, ஆக்சுவல் டேட்டா அந்த டேட்டா. சரி, இப்போ செகண்டரி நேம் நோடு என்னன்னு தெரியும். இந்த நேம் நோட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சில சான்சஸ் இருக்கு. இப்படி இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டைம்ல இந்த நோடை பேலன்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தவங்கன்னா செகண்டரி நேம் இவங்களோட இதில் இருப்பாங்க. செகண்டரி நேம் நோடுக்கு இன்னொன்னும் இருக்கு, ஸ்டாண்ட் பை நேம் நோடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ செகண்டரி நேம் நோட்னா வந்து உங்களுக்கு பேக்கப் நோட் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸ்டாண்ட் பை நேம் நோடு வந்து ஆக்டிவ் நோடு அப்படின்னாங்க. ஒரே நேம் நோடுக்கு மல்டிபிள் நோட்ஸ் நீங்க சப்போர்ட்டுக்கு செட் பண்ணலாம். ஹடூப் 2x வெர்ஷன்ல ஸ்டாண்ட் பை நேம் நோட் ஒன்னே தான் இருக்கலாம். 3x வெர்ஷன்ல மோர் தென் ஒன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட கிளஸ்டர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க டேட்டாவையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இப்போ டாஸ்க் ஹெவியா வந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து சிங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸ்டாண்ட் பை நேமோட.
பட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளஸ்டரோட சைஸ் பெருசாக இருந்தால் ஸ்டாண்ட் பை நேம் நோட் தேவைப்படும், சின்னதாக இருந்தால் தேவைப்படாது. பேக்கப் நோட் வச்சு அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோ இருக்கு. ரொம்ப செக்யூரான டேட்டா இமீடியட் பிஸ்னஸ் கண்டினியூஷன் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற இடத்துலலாம் ஸ்டாண்ட் பை நேம் நோட் எப்பயுமே இருக்கும். அதை ஆக்டிவ் நேம் நோட் அப்படின்னு ஒன்று. ஓகே, இதோட மெயினான யூஸ் நேம் நோட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறது செகண்டரி நேம் நோட். ஓகே, இப்போ செகண்டரி நேம் நோட் தெரிஞ்சிச்சு. இவங்களும் வந்து இவங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்மெமரி சிங்க் தான் இருக்கும். இங்கே ஏதாவது கேஷ் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அந்த கேஷ் இன்ஃபர்மேஷன் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் எப்பயுமே நடக்கும். ஏன்னா வந்து வித்தின் செகண்ட் இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே செகண்டரி நேம் நோட் பூட் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ப்ராசஸை. இதெல்லாம் யார் மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஜூ கீப்பர். இங்கதான் ஒரு ஜூ கீப்பர் இருப்பாரு, இவர் தான் வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவார், எல்லா நோடும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஜூ கீப்பர்ல இருந்து இப்போ நேம் நோட் ஃபெயில்னா அதுக்கான ஒரு ஃபிளாக் சென்ட் ஆகும். அது ரிசீவ் ஆகணும்னா ஜூ கீப்பர் கேன் கன்சிடர் நேம் நோட் கோஸ் டவுன் ஆர் டேட்டா நோட் கோஸ் டவுன் சம்திங் லைக். அதுக்கேற்ற மாதிரி ஜூ கீப்பர் டிசிஷன் எடுத்து who will be next மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவார். இந்த ப்ராசஸ் தான் உள்ள நடக்கும். ஓகே, இப்போ நம்ம உள்ள வருவோம். செகண்டரி நேம் நோடும் தெரிஞ்சுக்கிட்டோம், யான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். யானோட ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா இட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர். அதாவது ரிசோர்ஸை நெகோஷியேட் பண்ணுறது தான் யானோட வேலை. இப்போ நான் சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் 1 GB டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண போறேன்னா அவுட் ஆஃப் 24 GB எவ்வளோ ரிசோர்ஸ் நான் நெகோஷியேட் பண்ணலாம்னா 1 GB நெகோஷியேட் பண்ணலாம். அவுட் ஆஃப் 12 கோர்ல 2 கோர்ஸ் நான் நெகோஷியேட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறது யாரு பார்த்தீங்கன்னா யார் தான் கொடுப்பாரு. அதுதான் நெகோஷியேட்டர்னு, ரிசோர்ஸ் நெகோஷியேட் பண்றாங்க. ஓகே, இவரு இன்வோக் பண்ணிட்டாரு இந்த மாதிரி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிக்க, இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண அப்படின்ட்டு. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஜாபா அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த வேலையை பார்க்குறவர் தான் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ ஒரு ஜாப் ஐடி போட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி எல்இடி 1 2 3 இந்த மாதிரி போட்டு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஐடி தான் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் மானிட்டர் பண்ணும். இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் எல்லா நோட்லையுமே ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது ஜாப் ஐடி, இந்த ஜாப் ஐடிக்குள்ள நோட் மேனேஜர் 1, நோட் மேனேஜர் 2, நோட் மேனேஜர் 3 இருக்காங்கன்னா மூணுத்துக்குமே வந்து இன்னொரு ஐடி கிரியேட் ஆகும். ஏபிபி 123 _0001. அதே மாதிரிங்க 0002 0003 கிரியேட் ஆகும். இந்த ஐடிக்கு தான் இங்கே ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா இது தனித்தனி இண்டிவிஜுவல் டாஸ்க்கு, எல்லா டாஸ்க்கும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆனதான் இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகி இதோட ஃபிளாக்ஸ் எல்லாமே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நோட் மேனேஜர் அப்படின்வாங்க. ஸோ இந்த நோட் மேனேஜருக்கு தான் இவங்க எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டாஸ்க்குமே ஈச் டேட்டா நோட்ஸ்க்கு ஒரு நோட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க தான் இதுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ரிப்போர்ட்டிங்ஸ் எல்லாமே வந்து நோட் மேனேஜர் வாங்கிடுச்சு. வாங்கினதுக்கு அப்புறமா இதை கன்ஃபார்ம் பண்ணணும் எங்க கண்டெய்னர் இருக்கு, அப்ளிகேஷன் எங்க இருக்குன்ட்டு. அதுக்குள்ளதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொரு டாஸ்க்குமே முடிஞ்சது அப்புறமா ரிசோர்ஸ் மேனேஜர் சென்ட் பேக் த ஃபிளாக் டு நோட் மேனேஜர் சென்ட் பேக் த ஃபிளாக்ஸ் டு ரிசோர்ஸ் மேனேஜர். என்னோட டாஸ்க் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சென்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி எல்லா டாஸ்க்குமே சக்ஸஸ்னா மட்டும்தான் இந்த ஜாபு சக்ஸஸ் அப்படிங்கிற ஃபிளாக் கிரியேட் பண்ணும். இப்போ மிடில் ஏதாவது ஒரு ஃபிளாக், ஏதாவது ஒரு நோட் மேனேஜர் ஃபெயில்னா அப்போ இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகாது. அந்த டைம்ல வேர் இஸ் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்துட்டு அங்கே இதோட ஆல்டர்னேட்டிவ் டாஸ்க்கை கிரியேட் பண்ணி அங்கே ரன் பண்ணும். எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு தான் ஃபால்ட் டாலரன்ஸ் நடக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் டாஸ்க் புதுசாக ரீட்ரை பண்ணி கிரியேட் பண்ணி அந்த ஒரு எந்த நோட்ல ரெப்ளிகா இருக்கோ அங்கே ரன் பண்ணி முடிச்சுட்டு அந்த அவுட்புட்டை கொண்டு வரும். ஓகே, இது புரியுதுங்களா? என்னதான் கொஸ்டின் இருக்கா? ரொம்ப டீட்டெயிலா இது கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கு, வேணா கொஞ்சம் ஷட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு நோட் நேம் நோட் வச்சுக்கும், டேட்டா நோட் வச்சுக்கும். இங்கே தான் யான் இருக்காருன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் போகுது, ஒரு ரெக்வஸ்ட் இங்கே தான் பாஸ் ஆகுது. 1 GB ப்ராசஸ் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வருது. இது நேமோடு அக்செப்ட் பண்ணுறாங்க. நேமோடு இந்த ரெக்வஸ்ட்டை கெட் பண்ணிக்கிறாங்க, யானுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
யானுக்கு டோட்டல் 24 GB ரேம் இருக்கு, 12 கோர் இருக்கு. இதுல 1 GBயும் இதுல 2 கோரும் அலோகேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நோட் மேனேஜர்ஸ் வந்து ஓகே, இது 3 கோர் இருக்கும், 3 நோட் இருக்கு. எல்லாத்துக்குமே ரெண்டாவது இது டேட்டா நோட் 1, டேட்டா நோட் 2, டேட்டா நோட் 3. இந்த கோர் எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஜாபை கிரியேட் பண்ணும். அவர் தான் ரிசோர்ஸ் மேனேஜர். இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து கமெண்ட் பண்ணுவார் இந்த மூணுத்துக்கு. இங்கதான் நோட் மேனேஜர்ஸ் இருக்கு. இங்க ஒரு நோட் மேனேஜர், இங்க ஒரு நோட் மேனேஜர். இவங்களுக்குள்ளதான் கண்டெய்னர் அண்ட் அப்ளிகேஷன் மாஸ்டர் ரெண்டுமே இருக்கு. இங்கேயும் கண்டெய்னர், அப்ளிகேஷன் மாஸ்டர், இங்கேயும் கண்டெய்னர் அண்ட் அப்ளிகேஷன் மாஸ்டர் இப்படி இருப்பாங்க. இவங்க எல்லாமே இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுன்னா நோட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு எல்லாமே டாஸ்க்கை தான் கிரியேட் பண்ணுவாங்க. இது ஒரு ஜாப் ஐடி, ஒரே ஒரு ஜாப் ஐடி தான் இங்க இருக்கும். இங்க எல்லாமே டாஸ்க் ஐடியா இருக்கும். டாஸ்க் 1, டாஸ்க் 2, இது டாஸ்க் 3 இந்த மாதிரி இருக்கும். ப்ராசஸ் முடியும். ஸோ ஃபைனலாக வந்து இண்டிகேட்டர், இந்த ஜாப் சக்ஸஸ்னா இந்த டாஸ்க் சக்ஸஸ் இண்டிகேட்டர் பாஸ் பண்ணணும். இந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேட்டர், இதுக்கு ஒரு இண்டிகேட்டர், 3 இண்டிகேட்டர் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகும். இப்படிதான் இது நடக்கும். ஆக்சுவலி இந்த கண்டெய்னரும் அப்ளிகேஷன் மேனேஜரோட கொஞ்சம் அதோட இது கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா இன்னும் கொஞ்சம்? இல்லை நெக்ஸ்ட் நான் அடுத்தது நம்ம இதை பற்றி பேசுவோம். இது இன்னும் வரல. அன்டில் திஸ் நம்ம இதுதான் பேசியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 6 வரைக்கும் நம்ம இப்போ பேசியிருக்கோம். இது வரைக்கும் கிளியரா? So where FS image made, is it on RAM or hard disk drive? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ FS images பற்றி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. I will tell you in some time. உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த 6 பாயிண்ட்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கலை மேம், உங்க வாய்ஸ் கேட்கவே மாட்டேங்குது. என் சைட்ல ப்ராப்ளமான்னு தெரியல. உங்க வாய்ஸ் வேற யாருக்கா கேட்டுதுங்களா? ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ 6 பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியர் நினைக்கிறேன். இப்போ ஒரு நோட் மேனேஜர் இருக்கிற இந்த ரெண்டுத்தை பற்றியும் பேசுவோம். ஸோ இப்போ ஒரே ஒரு டேட்டா நோட் எடுக்கிறேன். இந்த ஒரு டேட்டா நோட்குள்ள ஒரு நோட் மேனேஜர் இருக்காரு. இந்த நோட் மேனேஜருக்குள்ள தான் வந்து அப்ளிகேஷன் மாஸ்டர் அண்ட் கண்டெய்னர். நான் சொன்ன ஒரு டாஸ்க் எடுத்துக்குவோம். அந்த டாஸ்க் வந்து இப்போதைக்கு 1 GB ரேம், 1 GB வந்து இது 512 தான் எடுக்கும், 512 MB. இந்த ஒரு நோட்ல எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது 1 கோர் அலோகேட் பண்ணிட்டு வச்சுக்கோம். ஸோ இந்த 512 MB போட்ட ஒரு ரிசர்வ் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது இதுக்கு பேர் தான் கண்டெய்னர்ஸ். ஜஸ்ட் ரிசர்வ்டு மெமரி, உங்களுக்கு இந்த டாஸ்க்கை முடியறதுக்காக கிரியேட் பண்ற ஒரு ரிசர்வ்டு ஸ்பேஸ் கண்டெய்னர். இந்த ரிசர்வ்டு ஸ்பேஸ்க்குள்ள தான் உங்களோட கோர் உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணும். உங்க டேட்டாவும் உள்ள வரும். வெளியே டேட்டா வந்து பிளாகா இருக்கும். இந்த டேட்டா உள்ள மூவ் பண்ணும். இது வந்து இந்த கோர் தான் வந்து அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படின்னு வரும். இதுவும் உள்ள வரும். இந்த டேட்டா மேல அப்ளிகேஷன் மாஸ்டர் ப்ராசஸ் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் இந்த சைஸ் ஆஃப் மெமரிக்குள்ள ப்ராசஸ் முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சுன்னா இந்த மெமரி ரிலீஸ் பண்ணிவிடும். எல்லாம் அது கண்டினியூ ஆகி இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வெயிட் பண்ணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மெமரியை கிளீன் பண்ணும். ஸோ கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் வித் ரெசம்பிள் ஆஃப் ரேம் and application master is a symbol of processor. அவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ரேம் ரிசர்வ் மெமரி அலோகேட் பண்றதை கண்டெய்னர்னும் ஒரு டாஸ்க்கு. அதே மாதிரி கோர் அலோகேட் பண்ணி ப்ராசஸ் பண்றதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படின்னு. கிளியருங்களா? எதி
கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் ஜூகீப்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது தான் ஜூகீப்பர். ஜூகீப்பரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவார். நேம் நோட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா யார் அடுத்தது செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எஸ்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு இருக்கு. இவங்கள்ட்ட போயிட்டு இவர் எலெக்ட் பண்ணுவார், அடுத்தது யார் லீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜூகீப்பர் ஃபெடரேட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ எஸ்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் will be a next master name node அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு செகண்டரி நேம் நோட் வச்சுக்கணும், யார் அடுத்த நேம் நோட வரணுங்கிறது இங்கே தான் டிசிஷன் நடக்கும். ஓகே, கிளியரா? அதுக்கப்புறமா நியூ நேம் நோட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுவார். சப்போஸ் இவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நேம் நோடு வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு, அப்போ யார் நேம் நோட இருப்பா? இவர் இருப்பாரா இல்லை இப்போ எக்ஸிஸ்டிங் நேம் நோட இருக்குமா? ஏன்னா இப்போ எஸ்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன்ல எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு இப்போ வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க நியூ நேம் நோடு யாரு அப்படின்றது. இப்போ எக்ஸிஸ்டிங் நேம் நோட வந்து ரெக்கவர் ஆகி வருது, அப்போ யார் இருப்பா? நியூ நேம் நோடா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒன்னா? Which one? நியூ நேம் தான் கரெக்ட். ஏன்னா வந்து எலெக்ட் பண்ணிட்டு இவர் தான் அடுத்தது சொன்ன உடனே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த புதுசா ஒரு அந்த எக்ஸிஸ்டிங் நேம் நோட் மறுபடியும் வந்தாலும் அந்த நேம் நோட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா செகண்டரி நேம் நோட தான் நியூவா அப்பண்ட் ஆயிருக்கும், புது கமிஷன் நேம் நோட தான் கன்சிடர் பண்ணும். அதனால இந்த நியூ நேம் நோட் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கும். ஓகே, இதுதான் பேக்கில் நடக்கிற ப்ராசஸ். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா அதுல? How the daemons interacted with each other, like name node, data node, job tracker, task tracker. That is their job. Okay, whenever it is going to be created, I'm not sure Nitin, you know Tamil. Okay, so because this is a Tamil session, so I cannot explain in English. So sorry for that. ஸோ இப்போதைக்கு வந்து டீமன்ஸ் இன்ட்ராக்ட் ஆகுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிகேட்டர் தான். ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்க வந்து சிங்க் ஆவாங்க, எல்லாருமே வந்து ஒரே ஆளுக்கு அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நேம் நோடு எடுத்துக்கோ. நேம் நோடு தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் மோஸ்ட்லி தெரியும், டேட்டா ப்ராப்பராக சிங்க் ஆயிருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம் நோட் ஃபெயிலியர்னா ஜூகீப்பர் மானிட்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ நேம் நோடுக்குள்ள டேட்டா நோடு ஏதாவது ப்ராப்ளமா அது நேம் நோடுக்கு தெரியும், ஜூகீப்பருக்கும் தெரியும். யான் ஏதாவது ப்ராப்ளம் ரைஸ் பண்ணுதா, யானோட ப்ராப்ளத்தை வந்து நேம் நோடு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாரு. உள்ள டேட்டா பிளாக்ஸ் ஏதாவது கரப்ஷன்ஸ் நடக்குதா நேம் நோடுக்கு தெரியும். ஒன்னொன்னு இன்னொன்னோட, அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேம் நோடு வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால தான் நேம் நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் இட் பி ரன்னிங் அண்ட் கீப் ஆன் ஸ்டே. நேம் நோட் கொடுக்குற டிசிஷன் தான் உங்களுக்கு கேட்கும். தட்ஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரிங். ஓகே, ஒன் ஷுட் பி a master, rest of them act as a slave. இப்போதைக்கு ரிசோர்ஸ் மேனேஜருக்கும் அப்ளிகேஷன் மாஸ்டர் நேம் நோட் மேனேஜருக்கும் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. ரிசோர்ஸ் மேனேஜர் ஜாபை கிரியேட் பண்ண உடனே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யான் இருக்கு. இந்த யான் தான் அலோகேட் பண்ணுது எந்த டேட்டா நோட்ல போயிட்டு நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நோட் மேனேஜர் 1, நோட் மேனேஜர் 3, நோட் மேனேஜர் 4 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யான் தான் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு. ஜாபை கிரியேட் பண்ண உடனே யான் வந்து இதுல ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற 512 MB ரேம் நீ எடுத்து ப்ராசஸ் பண்ண, 256 MB ரேம் நீ எடுத்து ப்ராசஸ் பண்ணு, 1 GB டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே யான் மூலம் தான் வரும். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யான் பார்த்துப்பாரு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட தான் மாறி மாறி வரும். எல்லாமே வந்து ஒரே ஆள் இருக்காரு. மோஸ்ட்லி டேட்டா பார்ட் எல்லாமே வந்து நேம் நோட் பார்த்துக்குவாரு, ரிசோர்ஸ் பார்ட் ஃபுல்லாமே யான் பார்த்துக்குவாங்க. அப்புறம் வேற என்னது சம்திங் லைக் அவ்வளோ முக்கியமானது. ஓகே,
Next question, what basis the SDFS Federation works? Whenever the problem raised, there only SDFS Federation will come to the picture. It's a kind of association. வேற எதுவும் கிடையாது. அந்த அசோசியேஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மூலமாக தான் நடக்கும். ஒரு காரம் இருக்கும் ஜூக்கிப்பர்ல, அந்த காரம்குள்ள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. ஃபெயிலியர்னும் போது இமீடியட் அடுத்த டிசிஷன் எடுக்கணுன்றதுனால இங்க எஸ்டிஎஃப்எஸ் ஃபெடரேஷன்ஸ் வந்து யார் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு இதை டிசைட் பண்ணோம். ஓகே, செப்பரேட்டா கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூக்கிப்பரோட டிசிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை குவாரம் அப்படின்னு. ஏன்னா மல்டிபிள் நோட்ஸ் இருக்கு, மல்டிபிள் செகண்டரி நேம் நோட் இருக்கு. அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரே ஒரு செகண்டரி நேம் நோட் தான் இருக்குன்னா ஜூக்கிபர்க்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த போஸ்ட் அவர் செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் மல்டிபிள் செகண்டரி நேம் நோட், ஸ்டாண்ட் பை நேம் நோட்ஸ் இருக்கும்போது தான் ஃபெடரேஷன் will come to the picture. இல்லைன்னா இது வராது. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? Any other question? இல்ல தினேஷ். ஓகே, இப்பதான் வாய்ஸ் நினைச்சிருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ அப்ளிகேஷன் மாஸ்டர் கண்டெய்னர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஜூக்கிப்பரும் பேசியாச்சு. ஜூக்கிப்பரோட வேலை என்னங்கிறது பார்த்துட்டோம். ஜூக்கிப்பருக்குள்ள குவாரம்ஸ் இருப்பாங்க, அவ்வளோதான் குவாரம். ஸோ அந்த குவாரம் பேர் பற்றி நம்ம லேட்டராக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். காஃப்கா இன்டகிரேஷன் வரும்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளாக் சைஸ். ஸோ பிளாக் சைஸ் இஸ் நத்திங் பட் Hadoop 1x பார்த்தீங்கன்னா 64 MB, SDFS 1x 128 MB பார்த்தீங்கன்னா SDFS 2x. ஸோ பிளாக் சைஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை உள்ள நோட்டில் வைக்கும் பொழுது டிஃபால்ட்டாக பிளாக்ஸாக தான் எல்லா மிஷினுமே வைக்கும். நாட் ஒன்லி Hadoop, நார்மலாக உங்களோட விண்டோஸ் கூட பிளாக்ஸாக தான் ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாவும். இந்த பிளாக்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸே நடக்கும். ஸோ இங்கே 128 MB அப்படின்னும் பொழுது உங்களோட டேட்டா இப்போ 1 GB இருக்குன்னா 1 GB டிவைடட் பை 128 போட்டிங்கன்னா 8 பிளாக்காக கிரியேட் ஆகும். இந்த 8 பிளாக்ல எங்கே நான் டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி செட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டிசிஷனுமே வந்து Hadoop ஃப்ரேம்வொர்க் டிசைட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு 3 நோட் இருக்குன்னா இங்கே 5, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 8 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும். ஓகே, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதோட ரெப்ளிகாஸ் நம்ம பார்க்கணும். இது வேற கலர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்க 2 பிளாக் இருக்கு, இங்க ஒரு பிளாக் இருக்கு. இப்போ இதோட ரெப்ளிகாவை ஃபாலோ பண்ணணும். எந்த டேட்டாவை எங்க நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த பிளாக் 5 பிளாக்குமே பார்த்தீங்கன்னா இங்க 2 வரலாம், இல்லை இங்க 3, இங்க 2 ஸ்டோர் ஆகலாம். இந்த டேட்டா இப்படி ஷஃபில் ஆகும். நம்பர் என்ன போட்டுக்கோமா? 1 2 3 4 5 6 7 8 பிளாக்ஸ் இருக்கு. இப்போ டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி உள்ள வைக்கும்போது 1 2 3 இங்க இருக்கும், 4 5 இங்க இருக்கும். அடுத்ததா வந்து இப்போ இந்த 6 7 இந்த பிளாக் எங்க இருக்கலாம்னா இந்த 2 திரும்பி இருக்கலாம். 6 ரெப்ளிகா எங்க இருக்கலாம், 7 ரெப்ளிகா எங்க இருக்கலாம். 8 டேட்டா அதே மாதிரி இங்கேயும் வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து மாறி மாறி இன்னொரு நோட்ல வச்சுட்டு இந்த மாதிரி எதுக்கு டேட்டா வந்து ரெப்ளிகா வேற நோட்ல வைக்கிறதுனா சேம் டேட்டா நோட் எப்பயாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா மற்ற டேட்டா நோட்ல இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். அந்த ஃபால்ட்டை அவாய்ட் பண்ண தான் இந்த மாதிரி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்றது. ஏன்னா there is a chance to fail any node. ஸோ அப்படி ஒரு நோட் ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொரு நோட்ல இருந்து டேட்டாவை ரெக்கவர் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான். ஓகே, இப்போ நான் கம் டு த பிக்சர். பிளாக் சைஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம்னா நான் ரெப்ளிகா டேட்டா பற்றி. ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து ஸ்லைஸ் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன். பிளாக்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மேப்பர் கிரியேட் ஆகும். மேப்பர் இல்லை ஸ்பார்க்ல டாஸ்க் எதுவும் இருந்தாலும் இங்கே எத்தனை பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்.
நம்பர் ஆஃப் மேப்பர் அதிகமாக இருந்தால் உங்கள் ப்ராசஸ் கண்டினியூஷன் ரொம்ப டிலே ஆகும். நம்பர் ஆஃப் மேப்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் உங்கள் ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த டேட்டாஸை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் நேச்சராக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டாவை பிளாங்காக கொண்டு போய் ஹடூப் காமனாக ஸ்டோர் பண்ணாது ஒரு பர்டிகுலர் நோடுன்ட்டு. இதோட கெப்பாசிட்டியை வேலிடேட் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தான் ப்ரிஃபரபிள் ஃபர்ஸ்ட் இருக்கும். பட் த டேட்டா ஷுட் நாட் பி ரிப்பீட். இந்த டேட்டா இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா சேம் டேட்டா இங்கே இடம் இருந்தாலும் ஸ்டோர் பண்ணாது ரெப்ளிகேஷன். இட் ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் ஸ்டோர் இன் அதர் டேட்டா நோட்ஸ். அந்த மாதிரி அல்காரிதம் எல்லாமே ஸ்டோர் மானிட்டர் பண்ணிட்டு. இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்வாங்க. ஆக்சுவல் டேட்டா அப்படிதான் இருக்கு. 1 GB இருந்தாலும் ஸ்பிட் பண்ணி மல்டிபிள் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றவர் தான் ஃப்ரேம் ஒர்க், ஹடூப் ஃப்ரேம் ஒர்க் மானிட்டர் பண்ணுவார். இங்க 1 2 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 4 5 இங்க இருந்து எடுத்துக்கலாம், 6 7 இங்க இருந்து எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒன்னொன்னுமே தனித்தனியா டிசைட் பண்ணி ஒரு ப்ராசஸ் வரும்போது இப்படிதான் நடக்கும். SDFS வந்து நேம் நோட்ல வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா நோட் 1ல நான் என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வர டேட்டா 1 2 3 இந்த பிளாக் டேட்டாவை இங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நேம் நோட் பாஸ் பண்ணோம். அடுத்ததா டேட்டா நோட் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு வர ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 5 6ஓட ரெக்கார்ட்ஸ் இங்க இருந்து எடுத்துக்கன்னு வரலாம். டேட்டா நோட் 3ல 7 8ஓட ரெக்கார்ட் எடு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். சப்போஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நோடு கம்ப்ளீட்டா டவுன் ஆகுது அப்படின்னா 7 8 டேட்டா நோட் 3ல இந்த ஜாப் ரன் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எங்க இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணும். ஸோ 7 8ஓட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ டேட்டா நோட் 1க்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டாஸ்க் ஃபெயிலியர் ஆகும்போது இங்கேருந்து டேட்டாவை எடுத்து மறுபடியும் ரீடாஸ்க் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக டவுன், இப்போ அது எதுவுமே ஆல்டர்னேட்டிவே இல்லை அப்படிங்கும்போது டவுன் ஆகும்போது புதுசாக வேற ஒரு நோட் இருக்குன்னா இந்த ரெப்ளிகா ஃபுல்லாமே இங்கே மானிட்டர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரீசன் தான் பிளாக்ஸ்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணுறோம். இந்த பிளாக்ஸை நீங்கள் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ண முடியும். டிஃபால்ட் 128 தவிர உங்களுக்கு தேவைங்கிற சைஸ்க்கு நீங்கள் ரன் டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமாண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது சேஞ்ச் பண்ணுறது எப்படி. ஆஸ் வெல் அஸ் ரெப்ளிகேஷன்ஸும் நீங்கள் மாற்றலாம். எத்தனை ரெப்ளிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றலாம். உள்ள இருக்க டேட்டாவோட ரெப்ளிகேஷனோட சைஸை குறைக்கணும், பிளாக் சைஸ் குறைக்க முடியாது, ரெப்ளிகேஷனோட சைஸை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து மேப்டெஸ்ட் ஜாப்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன், இல்லை கமெண்ட்ஸ் தான் காட்டுறேன். ஓகே, any question about any block size? ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? 3x and 2x both of them is a 128 MB only. Only replica concept was modified with the 3x, but block size is common 128 MB. ஓகே, இது வரைக்கும் கிளியரா எல்லாரும்? நெக்ஸ்ட் இன்புட் ஸ்ப்ளிட் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ பிளாக் சைஸ் வந்து பிசிக்கல் ஸ்டோரேஜ் நான் சொன்னேன், ஏன்னா அது வந்து பிசிக்கலா இருக்க டேட்டா. பிசிக்கல் ஸ்டோரேஜா இருக்கு. இன்புட் ஸ்ப்ளிட்ங்கிறது லாஜிக்கல் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு டேட்டா நோட்ல நான் டேட்டா வச்சிருக்கேன்னா இங்க இருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா 2 3 4 பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் 1 பிளாக் 2 பிளாக் 2 பிளாக் 3 பிளாக் 4 இந்த மாதிரி டேட்டா நான் ஸ்டோர் பண்ணுவேன். இது மூலமா நான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ இங்க 4 மேப்பர் ரன் ஆகும். இந்த மேப்பர் ரன் ஆகும்போது இந்த பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைண்ட், அதாவது நான் ஸ்பிளிட்டபிளாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை ஸ்பிளிட்டபிளாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்பிளிட்டபிளா கன்வெர்ட் பண்ணா 4 மேப்பர் ரன் ஆகும். நான் ஸ்பிளிட்டபிளா கன்வெர்ட் பண்ணோம்னா இது எல்லாமே ஒன்னா இருந்தாலும் ஒரே நோட்ல தான், சரி ஒரே ஒரு பிளாக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத ஒரு மேப்பர் தான் ரன் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் 4 மேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 மேப்பர் பதிலாக ஒரு மேப்பர் ரன் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த நான் ஸ்பிளிட்டபிளா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க யூஸ் பண்ற செக்ஸம்ஸ் வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஸ்கீமாஸ்க்கான கம்ப்ரெஷன்ஸ், சில கம்ப்ரெஷன் மெத்தட்ஸ் இருக்கு. கம்ப்ரெஷன் கோடெக்ஸ் அப்படின்வாங்க. இதில் ஸ்னாப்பி,
gzip, lso, வேற சொல்லலாம், snappy, gzip, lso. ஓகே, இந்த மாதிரி கம்ப்ரெஷன்லாம் இருக்கு. இதுல சில இது பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டபிள், சில இது நான் ஸ்பிட்டபிளா இருக்கும். இதை பேஸ் பண்ணி இன்புட் ஸ்பிட் வந்து அதோட ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். ஸோ ஃபைனலா பிளாக் மேல இன்புட் ஸ்பிட் என்ன ஆகும், இன்புட் ஸ்பிட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மேப்பரா ஜென்ரேட் ஆகும். பிளாக்குக்குள்ள இருக்க டேட்டா பேஸ் பண்ணி கிரியேட் ஆகாது. பிளாக்கை பேஸ் பண்ணி இன்புட் ஸ்பிட் இருக்கு. இன்புட் ஸ்பிட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் மேப்பர் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட் ஸ்பிட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மேப்பர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கும். இந்த இன்புட் ஸ்பிட் என்ன பண்ணா எங்க டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மேல தான் ப்ராசஸ் பண்ணும். இப்போ நான் சொன்ன 1 GB டேட்டா இருக்குன்னா இங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டேட்டா நோட்லையும் அந்த டேட்டா நான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்லைஸ் பண்ணி 4 நோட்ஸ் 4 பிளாக்ஸ் நான் வச்சிருக்கேன்னா இந்த மேப்பருக்கு 4 ரன் ஆகும், இந்த மேப்பருக்கு 4 ரன் ஆகும். ஸோ இங்க ஒரு இன்புட் ஸ்பிட் கிரியேட் ஆயிருக்கு, 4 இன்புட் ஸ்பிட், இங்க 4 இன்புட் ஸ்பிட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஜாப் ரன் ஆகுது மொத்தம் 8 மேப்பர்ஸ் தேவைப்படும் இந்த டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் யான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ மேப்பர் எனக்கு தேவை, சாரி எவ்வளோ ரிசோர்ஸ் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, டேட்டா எவ்வளோ வந்திருக்கு, இந்த டேட்டா மேலே நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன், இந்த டேட்டா எப்படி ஸ்டோர் இருக்கு, ஸ்பிட்டபிளா நான் ஸ்பிட்டபிளா, நான் ஸ்பிட்டபிள்னா எவ்வளோ மேப்பர் தேவை, ஸ்பிட்டபிள்னா எவ்வளோ மேப்பர் தேவை, அதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இன்புட் ஸ்பிட்ஸை வேலிடேட் பண்ணுவார். வேலிடேஷன் கால்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவார். இவ்வளவும் பேக் எண்ட் தான் யான் பார்த்துட்டு. நீங்க ஜஸ்ட் கொடுக்கறது ஒரு கமாண்ட், பட் பேக் எண்ட்ல இவ்வளவு ப்ராசஸ் நடக்குது. எல்லாமே டிஃபால்ட் அல்காரிதம் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, அது மூலமா மானிட்டர் பண்ணணும். ஏதாவது கொஸ்டின் இருக்கா இன்புட் ஸ்பிட் பத்தி? இந்த இன்புட் ஸ்பிட்ல வந்து டியூரிங் த ரிட்ரீவல் டைம்ல தான் இந்த இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் நடக்குமா, இல்லைன்னா வந்து டியூரிங் த டேட்டா லோடிங்லேயே இந்த ப்ராசஸிங் நடக்குமா? டேட்டா லோடிங்னா எப்படி கேட்குறீங்க எனக்கு புரியல அந்த பாயிண்ட். நீங்க வந்து இந்த gzip, snappy இந்த மாதிரியான சில கான்செப்ட் சொல்றீங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான இருக்கிற டைம்ல வந்து இந்த ஸ்பிளிட்டிங் மெக்கானிசம் எப்படி நடக்குது? ஆமா, ஸ்டோர் பண்ணும்போது இந்த மெத்தட்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஸ்டோரேஜ் லேயர் தான் பார்த்துக்கோம். உங்களுக்கு இன்புட் ஸ்பிட் மேப்பர் எல்லாமே ப்ராசஸிங் லேயர். ப்ராசஸ் பண்ணும்போது வேலிடேஷன் பண்ணணும், ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிட்டு மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் லேயர்ல எதுவுமே செக் பண்ணாது, அதாவது டேட்டா ஸ்டோர்ட் இன் HDFS ஆர் நாட் ப்ராப்பர்லி, அது மட்டும் தான் இருப்பாங்க. ப்ராசஸிங் லேயர் டைம்ல தான் யானே வருது, ஸ்டோரேஜ் லேயர்ல யான் கிடையாது. ப்ராசஸிங் லேயர்ல தான் யான் வருது, ரிசோர்ஸ் வேலிடேட் பண்ணுது, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுது. ஓகே, அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? No question. So up to 11 points எல்லாமே கொஞ்சம் கிளியர் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஹார்ட்பிட் போவோம். ஹார்ட்பிட்டோட வேலை என்ன? ஹார்ட்பிட்டுங்கிறது ஒரு பல்ஸ், அவ்வளோதான். அதுக்கு நேம் நோட் இருக்கு, டேட்டா நோட் இருக்கு. ஸோ இந்த நேம் நோடுக்கு ஒரு ஃபிளாக் சென்ட் பண்ணுவோம், அதாவது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி, இந்த நோடு ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த இண்டிகேட்டர் பேர் தான் வந்து ஹார்ட்பிட்ஸ் அப்படின்றோம். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் ரீச் ஆகணும்னு வைங்களேன், இந்த ஃபிளாக் ஒரு சர்டன் பீரியட் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பீரியட்குள்ள இது ரீச் ஆகல அப்படின்னா ஹார்ட்பிட் கோஸ் டவுன். அந்த டைம்ல நோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நேம் நோட் டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டிவ் எங்க இருக்கோ அதோட ப்ராசஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபிளாக் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், இந்த ஃபிளாக் கண்டினியூஸாக கிடைக்குதுன்னா ஆக்டிவா இருக்கு அந்த நேம் நோடு அப்படி, சாரி இந்த டேட்டா நோடு அப்படிங்கிறத நேம் நோட் கன்சிடர் பண்ணிட்டு இட் கேன் பி கண்டினியூ த ப்ராசஸ். அதுக்காக தான் இது கொண்டு வராங்க ஹார்ட்பிட்டுங்கிறது. ஓகே, ஹார்ட்பிட்டோட டிஃபால்ட் டைமிங் என்ன தெரியுங்களா?
எவ்வளோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் இன்டர்வியூல இந்த மாதிரி கொஸ்டின் வரும் 3 seconds. Yeah. So every 3 seconds once it will be send the pulse to name node. So data node to name node every 3 seconds the pulse receive ஆகிட்டே இருக்கணும். The pulse receive ஆகலன்னா it will be so name node can consider that particular data node as dead. அதான் நடக்கும். அப்படி இந்த பல்ஸ் ரிசீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கும். டேட்டா நோட் 1ல நான் 512 MB டேட்டா ப்ராசஸ் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். பிளாக்கோட ஐடி இங்கே இருக்கு. இந்த பிளாக் ஐடி மேலே ப்ராசஸ் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு இது 512 MB போது 4 பிளாக் ஐடி இருக்கும். இந்த 4 பிளாக் ஐடி மேலே ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த பல்ஸ் ரிசீவ் ஆகலன்னா உடனே நேமோட என்ன பண்ணா இந்த டேட்டாவோட ரெப்ளிகேஷன் எங்கே வச்சுக்கணும் செக் பண்ணும். இதே டேட்டா வந்து இப்போ நான் டேட்டா நோட் 2ல ரெப்ளிகேட் பண்ணிருந்தா just go and check with data node 2 with the block ID அப்படின்னு போட்டு அந்த block ID என்னங்கிறத ரெஃபரன்ஸ் கொடுத்துரும். ஸோ இங்கே நடக்கிற டாஸ்க் எதாவது ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே அந்த டாஸ்க் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ ப்ராசஸ் பண்ணும். இந்த பேஸ்ட் ஆன் திஸ் ஹார்ட் பிட் ரிசீவ் ஆகலன்ற பட்சத்தில் தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் பிளான் பிஏ போகும். ஏன்னா பிளான் ஏல ஆஸ் யூஷுவல் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நோட் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு டேட்டா நோட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் 3 ரிப்ளிகால டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ புதுசாக ஒரு நோடை ஆட் பண்ணுறேன். அதே டைமில் இங்கேருந்து ஒரு 5 GB ஆஃப் டேட்டாவை வந்து நான் ஸ்டோர் பண்ண பார்க்குறேன். நேம் நோடுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் 5 GB ஆஃப் டேட்டாவை. யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% இருக்கு, இது ஒரு 80% இருக்கு, இல்லை ஒரு 90% வச்சுக்கோ. இது ஜஸ்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் கமிஷன் ஆனால் புது டேட்டா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 2% தான் இது இருக்கு உள்ள டேட்டாவே. இப்போ எதை ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுமா இல்லை ஃபெயிலியர் ஆன இந்த ரெப்ளிகாவை கொண்டு வர போகணும்? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். நேமோட எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? கொஸ்டின் புரிஞ்சுங்களா? இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண மாட்டேங்க. இப்போ டேட்டா நோட் 1ல எனக்கு ஒரு 10 GB 100 GB கேப்பபிள் டேட்டா நோட் 1 இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக டீகமிஷன் பண்ணிட்டேன். புதுசாக ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு டேட்டா நோட் 4 புதுசாக நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்து ரெக்வஸ்ட் வருது 5 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ண அப்படின்ட்டு. அந்த டைமில் இந்த 5 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லெஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 4 தான். நேம் நோட் will be suggest to go with data node 4 அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு. சேம் டைம் புது நோடுங்கிறதுனால ரிப்ளிகேஷனும் எடுக்கும். ஏன்னா டேட்டா நோட் 2 and 3ல மட்டும் தான் ஒரு ரிப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பேக்கப் ரிப்ளிகேஷன் இதுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டியும் கண்டினியூ பண்ணணும். எதை ஃபர்ஸ்ட் எடுக்கும்? எதை ப்ரையாரிட்டி கொடுக்கும்? இது ஒரு டாஸ்க்கு, ரிப்ளிகா இது ஒரு டாஸ்க்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? இது ரெண்டுத்துல இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அந்த 5 GB டேட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரெப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்களா? ஓகே, வாட் அபௌட் அதர்ஸ்? உங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் என்னால் அடுத்தது போகிறதும் உங்களுக்கு ஒன்றும் போர் அடிக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க, ரைட் வராங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்கார் சாட்ல. வாட் அபௌட் அதர்ஸ்? ஓகே, நோ ஆன்சர். ஓகே, சொல்றேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட அசம்ஷன் கொஞ்சம் தப்பு. ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெப்ளிகா தான் ஃபர்ஸ்ட், இதுக்கப்புறம் தான் இதுதான் செகண்ட் ப்ரையாரிட்டி போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை லோட் பண்ணால் அதுக்கப்புறம் நேம் நோட் பார்டனிங் அதிகமாக இருக்கும். இதை வந்து லிஸ்ட் பண்ணி ப்ராப்பராக மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும்.
அதனால உள்ள இன்டர்னல் அல்காரிதம் இன்ட்ரா டேட்டா நோட் அப்படின்னுவாங்க. இதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ப்ராப்பரா இந்த நோடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈக்குவல் யூட்டிலைசேஷன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 80% 90% சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டானோட ஆல்மோஸ்ட் ஒரு 80% இருந்திருக்கலாம், இல்லை 70% இருந்திருக்கலாம். ஸோ 70% அந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணி லோட் பண்ணால் மட்டும்தான் மீதி எவ்வளோ ஆக்சுவல் யூட்டிலைசேஷன்றதை கால்குலேட் பண்ண முடியும் கரெக்டாக. எல்லாம் அந்த அல்காரிதத்துக்கு தெரியவே. எக்ஸாம்பிள் 5GB சொன்னாங்க. இப்போ 50 GB ஆஃப் டேட்டா வருது. 50 GB டேட்டா ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிட்டா எக்ஸிஸ்டிங் ரெப்ளிகேஷன்ஸ் எங்க நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? அப்போ மறுபடியும் நமக்கு வந்து நோடு பத்தலைங்கிற அந்த ஒரு தாட்ல தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லுன்னா நோட் ஃபுல்லுன்னு நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? அப்போ புதுசா ஒரு நோட் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த டேட்டா இங்க நம்ம ஸ்டோர் பண்ணலாம். பட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னல் டேட்டா நோடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இன்டர்னல் ரெப்ளிகாஸ் எல்லாமே ப்ராப்பரா சிங்க் ஆனதுக்கு அப்புறம் தான் புது டேட்டாவை லோட் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டடாகவே டேட்டா இருக்காது. ஷஃபிள் நடக்கும்போது நிறைய லேட்டன்சி நடக்கும். அதனால இது அது வரைக்கும் ஹோல்டு தான் வச்சிருக்கோம். நீங்க சில இடத்துல பார்த்துக்கலாம், கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 minutes or 2 minutes வரைக்கும் அந்த கமாண்ட் ரன்னே ஆகாமல் நிற்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் அதுக்கான வேலிடேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபிளாக் உங்களுக்கு இண்டிகேட்டர்ல அலோவ் பண்ணும். So first replica, after that new data insertions. புரியுதுங்களா? ஏதாவது क्वेश्चन இருக்குங்களா? சொல்லுங்க. Okay, then we can continue next. Heartbeat வரைக்கும் நம்ம பேசிட்டோம். இப்போ பிளாக் ரிப்போர்ட் வரும். பிளாக் ரிப்போர்ட்டுங்கிறது டேட்டா நோட்ல நடக்கிற வேலிடேஷன்ஸ். அதுதான் பிளாக் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நேம் கேன் கன்சிடர் டேட்டா ப்ராப்பரா சிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ எங்கெங்கெல்லாம் டேட்டா ரெப்ளிகா இருக்கோ அந்த ரெப்ளிகாவோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே வந்து டேட்டா நோட் 2, டேட்டா நோட் 1, டேட்டா நோட் 3. ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து ப்ராப்பராக சிங்க் ஆகி மூவ் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நேம் நோடுக்கு ஃபைனலாக சென்ட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் மெட்டாடேட்டா பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நேம் நோட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இந்த பிளாக்கோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணிடும். இந்த ஃபெயிலியர் புது நோடு ஆட் ஆகுது அப்படிங்கும்போது டேட்டா நோட் 4 ஆட் ஆகுது அப்படின்னும் பொழுது இதோட ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சிருக்கும். இந்த மாதிரி பிளாக்ஸ் ரிப்போர்ட் பிளாக்கோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது பேர் தான் வந்து பிளாக் ரிப்போர்ட். இது ஈச் டேட்டா நோட் தனியாக அவங்களோட நோடுக்கு பண்ணுவாங்க. இந்த டேட்டா இங்கே வச்சிருக்கேன், இந்த 2 டேட்டா இங்கே வச்சிருக்கின்ற மாதிரி இதை பேஸ் பண்ணி நேம் நோடு சிங்க் பண்ணிக்குவாரு எல்லாத்தையுமே. ஓகே, எந்தெந்த டேட்டா எங்க ரெப்ளிகேட்ல இருக்கு ப்ராப்பராட்டு. ஸோ 2x தான் எங்க இருக்கு, 3x எங்க இருக்கு, இல்லை இன்னும் ரெப்ளிகேவே நடக்காது எங்க இருக்குன்றது எல்லாமே இந்த மெட்டீரியல் பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுப்பாரு. இந்த டேட்டா எங்க தூக்கி ரெப்ளிகா போடுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க இருக்க டேட்டா இங்க ரெப்ளிகா போடுறோம் அப்படின்னு போய் கமெண்ட் எல்லாமே பாஸ் பண்ணுவாரு. நேம் நோடு அதுக்கேற்ற மாதிரி சரி டேட்டா நோடு அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவோம், சரி லோட் பண்ணி விட்டோம். இதுதான் பிளாக் ரிப்போர்ட்டோட வேலை. அடுத்ததா எடிட் லாக். பிளாக் ரிப்போர்ட்டுக்கும் எடிட் லாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா? ரீசன்ல எதை சேஞ்ச் பண்றதெல்லாம் வந்து எடிட் லாக்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், கரெக்டான ஆன்சர். ஏன்னா டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். ஒரு ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணலாம், ஃபோல்டர் நேம் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு டைரக்டரி இன்னொரு டைரக்டரி நம்ம மாற்றி அந்த டேட்டாவை லோட் பண்ணலாம் மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி. அப்படி இந்த டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது, இன்டர்னலாகவே சேஞ்சஸ் நடக்குது. அந்த ரீசன்ட் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட் லாக் லொக்கேட் பண்ணும். இந்த எடிட் லாகை பேஸ் பண்ணி நேம் என்ன பண்ணணும்னா அந்த மெட்டீரியலை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது டேட்டா மூவ் பண்றீங்க இந்த ஒரு பாத்துல இன்னொரு பாத்துக்கு அப்படின்னா அந்த டேட்டா மாறிடுச்சுன்னா உடனே நேம் நோட்டு இந்த டேட்டாவில் போயிட்டு இது /டைரக்டரி 1ல இந்த டேட்டா இருந்திருக்கு, இப்போ /டைரக்டரி 2ல இந்த பாத்துல மாறி இருக்குங்கிறது அந்த பிளாக் ஐடியோட லொக்கேட் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போ புது ரெக்வஸ்ட் வருது எனக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்பார்க்கு இல்லை மேப்ரெடிஸில் ஒரு ப்ராசஸ் வருது, மேப்ரெடிஸில் /டைரக்டரி 2ங்கிற அந்த பாத்தில் இருக்கிற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு ரெக்வஸ்ட் வருதுன்னா நேம் நோட் ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் எதாவது கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியும் இந்த டேட்டா எங்கே இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ரீசன்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து எடிட் லாக் லொக்கேட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும்.
ஸோ பிளாக் ரிப்போர்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா எங்கே ரெப்ளிகா இருக்கு அப்படிங்கிறது, எடிட் லாக் அந்த டேட்டா மேலே ரீசன்ட் சேஞ்சஸ் ஏதாவது நடந்ததுன்னா அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறோம். ஓகே, கிளியரா? ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதா தினேஷ்? சொல்லுங்க. பிளாக் ரிப்போர்ட் வந்து ஒன்லி ஃபார் அந்த ரெப்ளிகாவோட டீடைல்ஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்றதுக்குங்களா, இல்ல பிளாக்கோட இவ்வளவு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு டேட்டாவை லோட் பண்ணும்போது இருக்கிற பிளாக்கோட இன்ஃபர்மேஷன், ஒரு பிளாக்குள்ள நீங்க வைக்கும்போது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் உள்ள வைக்கிறீங்க? ஓகே, கம்ப்ளீட் பிளாக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஆமா, இப்போ ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஸ்டோர் பண்றீங்க. சிஎஸ்வி ஃபைல நீங்க ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஃபைல் நேம் போட்டிருக்கீங்க, abc.csv அப்படி வச்சுக்கோங்க. அந்த abc.csv 5 பிளாக்ஸ்குள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. பிளாக் ரிப்போர்ட் பிளாக் ஐடி 1, பிளாக் ஐடி 2, பிளாக் ஐடி 3, 4, 5 போட்டு இதோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா abc.csv அண்ட் இதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா csv. இந்த டேட்டா எந்த ஃபோல்டர் ஸ்டோர் ஆயிருக்கு, அப்புறம் வேற என்னது, இந்த டேட்டா எப்போ லோட் ஆச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஒரு பிளாக் ஐடிக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் தான் வச்சிருக்கோம். அதை நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து லாக்ல லோட் பண்ணிட்டு எடிட் லாக்ல. ஓகே ஓகே, இன்க்ளூடிங் டைம் ஸ்டாம்ப் உட்பட எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ரீசன்ட் டைம் ஸ்டாம்ப் ஹிட் ஆயிருக்கு அதே பிளாக் ஐடியில் அப்படின்னும் போது அது ரீசெண்டா இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே தினேஷ். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்? ஓகே, நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம ரெப்ளிகேஷன் 3x பத்தி நம்ம நார்மலாவே பேசியிருக்கோம், எப்படி டேட்டா ரெப்ளிகேட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி. பை டிஃபால்ட்டா 3 எதுக்குன்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்தாங்க. Hadoop 2x வரைக்கும் 3x வெர்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ரெப்ளிகேஷன்ஸ். Hadoop 3x என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்செப்டை மாத்திட்டாங்க. அதை எராஷன் என்கோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த எராஷன் என்கோடிங்கோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது 3x ரெப்ளிகா கொண்டு போகாது. இப்போ 3x ரெப்ளிகானா 1 GB நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா இன்டூ 2x பண்ணி ஆகணும். ஸோ 3x பண்ணுறீங்க அப்படின்னா 3 GB நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவல் 1 GB டேட்டாவுக்கு 3 GB ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 200% வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 1 GB 3 GBனா 200% ஓவர் ஆகுது. இவ்வளோ ஸ்பேஸ் நான் கொடுத்து இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதை அவாய்ட் பண்ண தான் எராசர் என்கோடிங் வந்துச்சு. எராசர் என்கோடிங் என்ன பண்ணால் இந்த டேட்டாவை அப்படியே 3x கொண்டு போகாது. இதுக்குள்ள சில கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன சொல்லணும்னா RS கோட், RS ரீட் சாலமன் கோட், XR, இன்னொன்று RS கோட், XR, பார்ட்டி பிளாக், parity block, right? parity block. parity block அப்படின்னுவாங்க. parity blockனா பேர் பண்றது, பிளாக்குக்கு பேர் கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த டேட்டா நோட் எடுத்துக்குவோம். இங்க ஒரு நோட் இருக்கு, இங்க ஒரு நோட் இருக்கு, டேட்டா நோட் 1, டேட்டா நோட் 2. பை டிஃபால்ட்டா இப்போ டேட்டாவை லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா 3x ரெப்ளிகேஷன் இருந்தால் இங்கே இருக்க டேட்டா இங்கே ஒரு காப்பி இங்கே ஒரு காப்பி போட்டு நம்ம விட்டுருவோம். ஓகே, இப்போ பேரிட்டி பிளாக் தான் இதுக்குன்னு ஒரு பேர் அல்காரிதம் கிரியேட் பண்ணும், ஒரு பேர் பார்த்து இதுக்குள்ளே வந்து ஒரு தனியாக ரிசோர்ஸ் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். இந்த டேட்டாவுக்கு பேர் இங்கே வைக்கும் வித் கம்ப்ரஸ்ட்ல. ஸோ இங்கே ஒரு பேரிட்டி 128 MB பிளாக் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, இந்த பேருக்குள்ள வைக்கிறது எவ்வளோ சொல்லலாம், ஒரு 10 MB சைஸ்க்கு அதை கம்ப்ரஸ் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணும். இதோட பேர் தான் இங்கே இருக்கிறது, இப்படி சிங்க் ஆயிடுச்சு. இப்போ இது டவுன் ஆகுற பட்சத்தில் என்ன பண்ணோம்னா இந்த டேட்டாவை வந்து அன்கம்ப்ரஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். கொண்டு வந்து இங்கே அன்கம்ப்ரஸ் பண்ணிடும், கம்ப்ரஸ் பண்ணி இங்கே ஆக்சுவல் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிடும் வித்தின் ஷார்ட் டைமில். சேம் டைம் இந்த மாதிரி வந்த உடனே அடுத்தது இன்னொரு பேரிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். டேட்டா நோட் 3 இங்கே ஒரு பேரிட்டி பிளாக், இந்த டேட்டா இங்கே பேரிட்டியில் வச்சுக்கிட்டே இருக்கும். இமீடியட்டாக இந்த பேர் கிரியேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஏதாவது ஒரு நோட் இருந்தாலே போதும், பேரிட்டியில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இந்த கம்ப்ரெஷன் சைஸோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் யுவர் ஆக்சுவல் டேட்டா. ஸோ 128 MB இருக்குன்னா உங்களோட டேட்டா ஆல்மோஸ்ட் 64 MB தான் மேக்ஸிமம் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் இது கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு மேக்ஸிமம், இல்லை இதோட கம்மியாகவும் இருக்கலாம்.
ஸோ இதோட அதிகபட்ச ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 50% தான். 1 GB டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது 512 MB டேட்டா மட்டும் தான் எல்லா பிளாக்லையுமே ஸ்டோர் பண்ணுது. இன்ஸ்டெட் ஆஃப் 200 MBக்கு 50% MB 200 ஓவர் ஹெட்டுக்கு 50 ஓவர் ஹெட் மட்டும் தான் ஆகும். அந்த மாதிரி இவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஓகே, டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டேன் டேட்டா நோட்குள்ள வித் பேரிட்டி கான்செப்ட்ல கம்ப்ரெஷன் மோட்ல. பட் இந்த டேட்டா ப்ராப்பரா ஸ்டோர் ஆயிருக்கா, கம்ப்ரெஷன்ல ஏதாவது ஃபெயிலியர் நடந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மானிட்டர் பண்றது தான் ஆர்எஸ் கோட். ரீட் சாலமன் கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எரர் டிகோடர். இந்த எரர் டிகோடர் வந்து வேலிடேட் பண்ணுவார் இந்த டேட்டா ப்ராப்பரா கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. இந்த டேட்டா ப்ராப்பரா கம்ப்ரெஸ் ஆகலைன்னா இந்த எரர் டிகோடர் சொல்லுவாரு இந்த டேட்டா எங்க கரெக்டா சிங்க் ஆகல அப்படின்ட்டு. உடனே டேட்டா நோட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேரிட்டிக்கு வேற எங்க இருக்கோ அங்க அதை மாத்திடும். அங்க போய் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ண பார்ப்போம். இங்க ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்க இது கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியல, சம் லாஜிக் ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுன்னா மறுபடியும் இந்த டேட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணி இது மூலமா ஆர்எஸ் கோட் வந்து வெரிஃபிகேஷன் வாங்கிக்குவாரு. ஒரு அப்ரூவல் மாதிரி அவர் வாங்கிட்டு ஓகே இந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணிடும். இந்த டீகோடர் எரர் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணணும். ஈச் பை ரெக்கார்டா உள்ள செக் பண்ணணும் டேட்டா ப்ராப்பரா ஸ்டோர் ஆயிருக்கா. ஏன்னா இது அன்கம்ப்ளீட் பண்ணும்போது டேட்டா கரப்டட் ஆயிடுச்சு, நம்மளால ப்ராசஸே பண்ண முடியாது. இது எல்லாமே மானிட்டர் பண்றது இந்த ரீட் சாலமன். ஓகே, டேட்டா ப்ராப்பரா பேர்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்றது எக்ஸ்ஆர் கேட்வே. ஸோ எக்ஸ்ஆர் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா 0 போட்டிங்கன்னா 1ன்னு வரணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே செக் பண்ணணும். எங்கெல்லாம் சிங்கிள் பேரிட்டி இருக்கும் அங்கே எங்கெல்லாம் சிங்கிள் டேட்டா மட்டும் இருக்கோ பேர் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துலயுமே ஃபிளாகை பாஸ் பண்ணணும். அது மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மூணும் பேக்ல நடக்கிற கான்செப்ட்ஸ். ஓகே சார், வென் எடிட் லாக்ஸ் கெட்ஸ் ஃபுல். எடிட் லாக் ஃபுல் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எடிட் லாக்ங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிளாக் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருச்சுன்னா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேம் நோட்ல ஹிட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா நேம் நோட் மெட்டீரியல் ரிஃப்ரெஷ் பண்ணிச்சுன்னா இந்த எடிட் லாக் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஸோ அதனால அது ஃபுல் ஆகாது. பிளாக் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா அது மானிட்டர் பண்ணுது எங்க என்ன டேட்டா. எடிட் லாக் ரீசன்ட் சேஞ்சஸ் மட்டும் தானே கொடுத்துச்சுன்னா நேம் நோட் ரீஃப்ரெஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குது. எடிட் லாகை பேஸ் பண்ணி தான் எஃப்எஸ் இமேஜஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல கிளியரா? Yes, are you clear or confused somewhere? Okay, Clear. others? Okay, others? Okay, fine then. Next is FS images. FS images are full meaning badana file system images அப்படினுவாங்க. நேம் நோடுக்குள்ள வைக்கிற டேட்டாவை செகண்ட் நேமோட கம்யூனிகேட் பண்றதுக்காக கிரியேட் பண்றது எஃப்எஸ் இமேஜஸ். எஃப்எஸ் இமேஜஸ் இஸ் a kind of snapshot. ஏன்னா மெட்டாடேட்டா வந்து ஆல்வேஸ் will be running on RAM. இங்க அந்த டேட்டா ஃபுல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. இந்த RAM வந்து இந்த டேட்டாவை வந்து இமீடியட்டா வந்து ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்றது சான்ஸ் கிடையாது. ஏன்னா எஃப்எஸ் இமேஜ் எங்க மோஸ்ட் யூஸ் ஆகும்னா நேம் நோட் டவுன் ஆகும் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸ்டாண்ட் பை நேம் நோட் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸ்டாண்ட் பை நேம் நோட் வந்து இது கீப் ஆன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும், இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். பட் இந்த ஸ்டாண்ட் பை நேம் நோட்ல செகண்டரி நேம் நோட் மட்டும்தான் இருக்கின்ற இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட். இந்த நேம் நோட் வந்து ரேம்ல இருக்க இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி ஃபைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுக்கும், ஒரு போட்டோ ஷாட் மாதிரி எடுத்து இந்த டேட்டாவை செகண்டரி நேம் நோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். உடனே செகண்டரி நேம் நோடு அந்த போட்டோ ஷாட்ல இருக்க எல்லா டேட்டாவுமே அப்சர்வ் பண்ணிட்டு உடனே எல்லா ப்ராசஸுமே கண்டினியூ பண்ணுவார். யானோட அந்த ஹை ஃபாஸ்ட் டேட்டா இன்டெகிரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்றது எஃப்எஸ் இமேஜஸ் மூலமா. இதுல யான் சொல்லியிருப்பாரு எதுலாம் வந்து ஆக்டிவா ரன்னிங்ல இருக்கிற ஜாப்ன்ட்டு. அந்த ஜாபோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இங்க இருந்து கேப்சர் பண்ணும். ஸோ இப்போ ஒரு உட்காந்து நீங்க ரெக்கார்ட் பை ரெக்கார்ட் லைன் பை லைனா ரெக்கார்ட்ஸ் எழுதுறதுக்கும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதில் இருக்க ரெக்கார்ட்ஸை பார்த்து சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே தான் இங்கேயும் நடக்கும். ரீசெண்டாக எதெல்லாம் ரன்னிங் அப்ளிகேஷன் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் செகண்டரி நேமோட இன்வோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் நான் ரன்னிங் அப்ளிகேஷன் இருக்கோ அதோட டேட்டா எல்லாமே கொஞ்சம் டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபாஸ்ட் டேட்டா இன்டெகிரேஷனுக்காக தான் எஃப்எஸ் இமேஜஸ் கம் டு த பிக்சர். செகண்டரி நேமோட எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவர் எனேபிள் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இன்சார்ஜா எடுத்துக்குவாரு.
இதுக்குள்ள ஏதாவது ஃபெயிலியர்னா அதுக்கு ரீட்ரை அட்டம்ப்ட் ஒன்று வச்சிருக்காங்க ஜாபுக்குள்ள. ரீட்ரை அட்டம்ப்ட்ஸ் 4 டைம்ஸ் மேக்ஸிமம் ஒவ்வொரு டாஸ்க்குமே நடக்கும். அந்த டாஸ்க் அந்த 4 டைம்ஸ்க்குள்ள இன்வோக் ஆகலைன்னா ஒன்று உங்களோட அந்த ரிசோர்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், இல்லை நேம் நோட் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ அந்த அவாய்ட் நேம் நோட் சப்போர்ட் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செகண்டரி நேம் நோட் வருது. வித்தின் 4 ரீட்ரைக்குள்ள செகண்டரி நேம் நோட் வந்து இன்வோக் பண்ணி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் எஃப்எஸ் இமேஜோட மெயினான யூஸ். யாரோ ஒருத்தவங்க எஃப்எஸ் இமேஜஸ் பற்றி ஏதோ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸ்டார்டிங்ல. ஓகே, எஃப்எஸ் இமேஜ் இஸ் மேட் இட் ஆன் ரேமா ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் டிரைவர் கேட்டீங்க. இது ரேமில் இருக்க டேட்டாவை ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து இமீடியட்டாக இதை நெட்ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம். ஓகே, அது எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஒரு பாத்தில் மட்டும் எஃப்எஸ் இமேஜோட ரெஃபரன்சஸ் இருக்கும், பட் அது நெட்ஒர்க்கில் இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஹார்ட் டிஸ்கில் தான் அது ஆக்சுவலாக வச்சிருக்கும் ஃபார் டைம். ஓகே, பட் அது ரேமோட மெட்டடேட்டாவை தான் வந்து எஃப்எஸ் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. கிளியரா? செக் பாயிண்ட் அப்படின்னா எந்த இதை நீங்க கேட்குறீங்க? செக் பாயிண்ட் நோடு இருக்கு, நீங்க எதை மீன் பண்றீங்க? வாட் இஸ் செக் பாயிண்ட் அப்படின்னா நீங்க எதை கொஸ்டின் பண்றீங்க? செக் பாயிண்ட் நோடு அப்படின்னுவாங்க. செக் பாயிண்ட் நோடு எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட செகண்டரி நேம் தான் செக் பாயிண்ட் நோடு. வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நிதின்? பேக்கப் நோடு அப்படின்னுவாங்க. பேக்கப் நோடு வந்து ஸ்டாண்ட் பை நேமோட பேக்கப் நோடுன்னு சொல்லுவாங்க. செகண்டரி நேமோட செக் பாயிண்ட் நோடு அப்படின்னுவாங்க. Any other question? Checkpointing means is a kind of validation only. அதான் சொல்றேன், இப்போ செகண்டரி நேமோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேமோட ஃபாலோ பண்றது தானே. நேமோட எல்லா மெட்டடேட்டாவுமே இங்கே வச்சுட்டு இருக்கோம். இந்த டேட்டா ஃபுல்லாத்தையுமே இங்கே ரேம்ல இருக்கிற எல்லா மெட்டடேட்டாவுமே இங்கே கீப் ஆன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு மானிட்டர் மட்டும் தான் பண்ணுவார். இந்த டேட்டா எங்கே இருக்கா, இங்கே என்கிட்ட ஒரு காப்பி, இந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா எனக்கு தேவை அப்படிங்கிறத கீப் ஆன் மானிட்டர் பண்ணிருப்பாரு. ஸோ மெட்டடேட்டாவை செக் பாயிண்ட் பண்ணுறது தான் இங்கே செகண்டரி நேமோட வேலை. அதனால செகண்டரி நேமோடுக்கு அந்த நேம் செக் பாயிண்ட் நோடு. ஸ்டாண்ட் பை நேம் நோட் இன்னொன்று இருக்கு. ஸ்டாண்ட் பை நேம் நோட்னா வந்து ஆக்டிவா இருக்கிற இங்க இருக்கிற டேட்டா இங்கே ரேம்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால இதான் பேக்கப் நோட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அட்மின்ல வர கொஸ்டின்ஸ் தான். செக் பாயிண்ட் நோட்னா செகண்டரி நேம் நோடு, ஸ்டாண்ட் பை நேம் நோட பேக்கப் நோட் அப்படின்னுவாங்க. அவ்வளவுதான். செக் பாயிண்ட் தான். இந்த டேட்டாவை எப்படி நீங்க வேலிடேட் பண்றீங்க, எவ்வளவு டேட்டா வரைக்கும் ப்ராப்பரா சென்டா இருக்கு. இப்போ நேம் நோட் ஃபெயிலியர் ஆகுது, லாஸ்ட் 5 மினிட்ஸ் வரைக்கும் எல்லா ரெக்கார்டுமே ப்ராப்பரா செகண்டரி நேம் நோட் வாங்கியிருக்கும். லாஸ்ட் 5 மினிட்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தான் செகண்டரி நேம் நோட்ல உட்காந்துருக்காது. அந்த 5 மினிட்ஸ் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எஃப்எஸ் இமேஜஸ் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ ரன்னிங் அப்ளிகேஷன் அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கிற டேட்டாவோட மேட்சா இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுக்கும். இல்லை எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு எல்லாமே செகண்டரி நேம் நோட்ல உள்ள ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல இந்த ரன்னிங் அப்ளிகேஷன் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை வச்சு அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, ஃபுல்லாமே இங்க ஒரே டைம்ல ஹிட் பண்ணாது. அந்த லாஸ்ட் ரீஃப்ரெஷ் ஆகாத அந்த டேட்டா மட்டும்தான் ஸ்னாப்ஷாட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபிளாக்ல செக் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். செக் பாயிண்ட்னா வேலிடேஷன் தானே. சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Any other question?
Okay, fine. Then நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கமெண்ட்ஸ் வந்து நம்ம போகலாம். உங்க இடம் கமெண்ட்ஸ் எப்படி ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரியல் டைமோட மேட்ச் பண்ணி போகும் நெக்ஸ்ட் வீக் செஷன்ஸ். ஓகே, இன்னைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா you can raise it, otherwise we can connect by next same time. It's 10 o'clock we can start. தினேஷ். Yeah. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக்கெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த ஒரு செஷன் பார்த்தோன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த ரெக்கார்டிங் எப்போ அப்லோட் ஆகும்? இந்த நெக்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ளே அப்லோட் ஆகும். Within 24 hours உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். டோன்ட் வரி. ஓகே, அதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணி தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ளே பார்க்குற மாதிரி இருந்தால் ஓகே. நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? Which book should I refer for Hadoop? There are a lot of the books is available. Definitely guide will help you more. எங்கள்கிட்டயே ஒரு லைப்ரரிஸ் இருக்கு. செஷன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு அந்த லைப்ரரிஸ் புக் ஃபுல்லாமே கொடுத்துருவேன். எவ்வளோ புக் வேணுமோ எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல. ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் ரெக்கார்டிங்கும் கொடுத்துருவேன். அங்கேருந்து நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் நான் சோசபா இது ட்ரைனிங் கவர்மெண்ட் ட்ரைவ்ல போனீங்கன்னா இங்கே எல்லா புக்குமே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 12 GB டேட்டாவை நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்பார்க்குக்கு தனியாக, ஹடூப்புக்கு தனியாகவும் ஒன்று இருக்கு. நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். உடனே முக்கியமான டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஓகே, ரிப்பீட்டடாக எதுலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த புக் எல்லாமே இங்கே அடிக்கடி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். You can use it from here. Okay. Okay, guys. If no question, we can close it today. Okay. Thank you all. Thank you, Dinesh. Thank you If so much. interested, just text me in private. You know my number, right?